செங்கல்பட்டு மாவட்டத்தில் அம்மா கேரம் கிளப் நடத்திய இபிஎஸ் கோப்பைக்கான போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் கிழக்கு பகுதியில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பி.ஜி. ராஜ்குமார் மற்றும் மேற்கு வட்ட பிரதிநிதி பொன் புருஷோத் ஆகியோரின் ஏற்பாட்டில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கேரம் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்ட இபிஎஸ் கோப்பைக்கான மாபெரும் கேரம் போர்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் கோப்பை மற்றும் பரிசு தொகையை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா காய்கறிகள் அடங்கிய பெட்டகத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் கூத்தன், எல்.ஆர். செழியன், கோபிநாத், பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மதுரைப்பாக்கம் மனோகரன், மாமன்ற உறுப்பினர் சாய் கணேஷ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் காசிராஜன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை சென்ட்ரலில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முறையான பராமரிப்பின்றி சுகாதார சீர்கேட்டுடன் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவமனை வளாகத்தில் ஆங்காங்கே செல்லும் தண்ணீர் குழாய்களில் கசிவு ஏற்பட்டு சுவர்களில் விரிசல் ஏற்பட்டும் பாசி படிந்தும் உள்ளது. மருத்துவமனை முகப்பில் உள்ள தொட்டி செடிகளை பராமரிக்காமல் கருகியுள்ளது. மருத்துவமனையில் பார்க்கிங் வசதிகள் இல்லை என நோயாளிகளும் பார்வையாளர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை முறையாக பராமரிக்காத விடிய அரசு மீது பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளனர்.